வணக்கம் ஓவியா. கடந்த ஆண்டு டிசம்பரில் விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ் தனது மூத்த மகன் காந்திமதியின் மகன் முகுந்தனை பாமக இளைஞர் பிரிவு தலைவராக அறிவித்தார். இந்த கூட்டத்தில் இந்த முடிவுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்ததால் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த மே மாதம் நடந்த வன்னியர் சங்கம் மாநாட்டில் பேசிய ராமதாஸ், பாமக தலைவராக நானே இருப்பேன், தேர்தல் தொடர்பான முடிவுகளை நானே எடுப்பேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். மேலும் பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு பிறகு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் கட்சியின் பழைய நிர்வாகிகளை நீக்கியும் புதிய நிர்வாகிகளை நியமித்தும் தொடர்ந்து அறிவிப்பு வெளியாகி கட்சிக்குள் குழப்பம் நீடித்தது. இதனிடையே கடந்த மாதம் மாமல்லபுரத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் மற்றொரு பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு குறிப்பாக தேதிக்குள் பதில் அளிக்காவிட்டால் அன்புமணி மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தந்தையுடன் மோதல் நீட்டித்து வரும் நிலையில் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் கடந்த ஜூலை 25ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார். இதற்கிடையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடன் கிராமங்களை நோக்கி பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு உள்ளார் என்றும் அதற்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று பசுமலை சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக அவருக்கு வழக்கம் போல் இருதய பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த உட்கட்சி மோதல் உக்கிரமடைந்த நிலையில் பாமக நிறுவனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சில நேரங்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸை நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஓவியா.